எஸ் கைஸ், நீங்க டைட்டில் தமிழில் பார கரெக்டா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம கேமராவை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பிளேயரை ஃபாலோ பண்ண வைக்கிறோம். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமா தான் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க ஜனவரி 1 அன்னைக்கு பாக்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆட் காம்பனன்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதில் போய்ட்டு ஃபாலோ பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சது இங்கே காமிச்சிருக்கு. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ மெயின் கேமராவில் போயிட்டு நான் திரும்ப அதை டைப் பண்ணிக்கிறேன். ஃபாலோ பிளேயர், நியூ ஸ்கிரிப்ட், கிரியேட் அண்ட் ஆட். நம்ம இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் வாய்ஸ் ஸ்டார்ட் நமக்கு யூஸ் ஆக போறதில்ல. ஸோ வாய்ஸ் ஸ்டார்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த இதில் பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்ம், பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நேம் பிளேயர் பிஎஸ்ன்னு வச்சிருக்கேன். பிளேயர் பிஎஸ், அதாவது பிளேயர் பொசிஷன். பப்ளிக் வெக்டார் 3, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். வெக்டார் 3 எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, வெக்டார் 3D கேமுக்கு நம்ம வெக்டார் 3 யூஸ் பண்ணுவோம். நான் இதுக்கு வெக்டார்னு நேம் வச்சிட்டேன். இந்த கிரீன் கலர் தெரியுது என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்முக்கு நான் பிளேயர் பிஎஸ்ன்னு நேம் வச்சிருக்கேன். வெக்டார் 3க்கு வெக்டார் நேம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து வாய்ட் அப்டேட் அதுக்குள்ள போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்ம் பிளேயர் பிஎஸ் அதோட கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை அலோகேட் பண்ணிடலாம். அலோகேட்னா இப்போ நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அலோகேட் பண்ணணும். அதான் மெயின் கேமராவில் போயிட்டு இந்த பிளேயரோட டிரான்ஸ்ஃபார்ம் பிளேயர் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த பிளேயர் பிஎஸ்குள்ள வச்சிருங்க. நீங்க இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல பிளேயர் பீசஸ் நியராகவே நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் டாட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காமிக்கும். இல்லை நான் பிளேயர் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை வெக்டார் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ வெக்டார் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லைன்னு டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் வந்து கேமராவோட பொசிஷன் ஈக்குவல் டு பிளேயர் பிஎஸ் டாட் பொசிஷன் பிளஸ் வெக்டார். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் கேமரா பொசிஷன் வந்து பிளேயர் பொசிஷன், பிளேயர் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதோட தான் இந்த பிளேயர் பிஎஸ், அதோட பொசிஷன் பிளஸ் வெக்டார் நம்ம இப்போதான் ஆக்சஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கியூபே தெரியல, ஏன்னா நம்ம அதாவது வெக்டார்ல நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கோம். ஸோ இதை நான் பாஸ் பண்ணணும்னா இந்த பட்டன் அமுத்திடுங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, கேமரா வந்து கியூபுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு எதுவுமே தரல. நம்ம வந்து இதை மூவ் பண்ணி வச்சிடலாம். ஒய் ஆக்சஸ் நான் 2 தரேன். இப்போ இந்த மூவ் பட்டன் அமுத்துனீங்கன்னா இது லைட்டாக உங்களுக்கு மூவ் ஆகி காமிக்கும். ஸோ இது பின்னாடி போயிடுச்சு. Z ஆக்சஸ்ல -5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பிளேயரோட குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே ஃபாலோ ஆகுது. எஸ் கைஸ், இந்த நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த ஃபாலோ பிளேயரில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி காம்பனன்ட் அப்படின்னு இருந்துக்கோங்க. ஏன்னா இப்படி தரணும்னு சொல்லணும்னா, இப்போ பாருங்க, நான் இந்த பாஸ் எடுத்து விட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் Z ஆக்சஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சு.
நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இந்த செட்டிங்ஸ் மேலே திரும்ப கிளிக் பண்ணிட்டு பேஸ் காம்பனன்ட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய் இசட் ரெண்டுத்துலையுமே வந்துருச்சு. எஸ் கைஸ், இந்த வீடியோ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். தேங்க்யூ கைஸ்.